அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மதேஷ். ஆக்சுவலாக இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். ஆல்ரெடி பேப்பர் 2ல் வந்து சென்னை கார்ப்பரேஷன் ஆகட்டும், ஆதி திராவிட வெல்ஃபேர் ஆகட்டும், சிபி வந்து மறுபடியும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். வீடியோஸ் போடும்போது நிறைய கமெண்ட்ஸ், அதாவது வந்து என்னென்னா வந்து அடுத்த கால்பர் வந்து எப்போ வரும் சார், டெட்டுக்காகட்டும், அதே மாதிரி பிஜிடிஆர்பி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி வந்து யூஜிடிஆர்பி ஒரு சிலர், டெட்டும் பிஜிடிஆர்பி தான் அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்போ வரும், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இதுவரையிலும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கொஷின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3192 வேகன்சிஸ் வந்து ஆல்ரெடி பேப்பர் 2க்கும் 2768 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பேப்பர் 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுறதுல அது வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, இன்னும் ஒரு வாரம் காலகட்டத்திற்குள்ள வந்து மேக்ஸிமம் முடிச்சுட்டு அடுத்து பள்ளிக்கல்வித்துறை, தொடக்கக்கல்வித்துறைக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்கன்னா டோட்டலாக எல்லாருக்கும் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பேப்பர் 1 பொறுத்த வரலையும் வந்து கீ ஆன்சர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுனாவே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் டிலே ஆகிட்டுருக்கு, இந்த போஸ்டிங் போடுறதாகட்டும், அதே மாதிரி வந்து வரக்கூடிய டெட் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிஜிடிஆர்பி, இதெல்லாம் ஏன் டிலே ஆகிட்டு இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் தான் இந்த டிலேக்கான காரணம். என்னென்னா கோர்ட் கேசஸ். இப்போ வந்து டெட்டுக்கு, இப்போ டெட்டு வந்து ப்ரமோஷனுக்கு வந்து வேணும், அதாவது வந்து டெட்டில் அப்பாயின்மெண்ட் வந்து ஆனவங்களுக்கு வந்து டெட் வந்து ப்ரமோஷனுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ரமோஷன் கேசஸ் வந்து சென்னை ஹைகோர்ட் அண்டு மதுரை ஹைகோர்ட் இதனுடைய ஜட்ஜ்மெண்ட், அதாவது வந்து டெட் வந்து ப்ரமோஷனுக்கும் வேணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்த்து ஒரு சில அந்த டெட்டு வந்து வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி டெட்டு வேணும்னு சொல்கிறவங்களும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து ஓடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இயரிங் வந்து 7/1/2025 வந்து வரப்போகுது. இப்போ வந்து 22/11/2024 வந்து இயரிங் வந்து அப்படி தள்ளி போயிடுச்சு. 7/1/2025 வந்து போகுது. ஸோ அதனுடைய முடிவை பொறுத்து தான் டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு கம்பல்சரியாக தேவை அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி வந்து சென்னை ஹைகோர்ட் அண்டு மதுரை ஹைகோர்ட் அந்த பெஞ்சஸ் கொடுத்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இறுதி பண்ணிட்டாங்கன்னா, அதாவது டென்ட் வந்து தேவை நிச்சயமா அப்படின்றதுல வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக, ஏன்னா சீனியர்ஸ் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தொடக்க பள்ளிகளிலே வந்து 2500க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. பள்ளி கல்வித்துறை வந்து ஹைஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1300 பக்கம் வந்து வேகன்சிஸ் வந்து இப்போ வந்து இருக்கு. ஸோ இது வந்து டெட்டை பேஸ் பண்ணி போகிறதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி சீனியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிற பட்சத்தில் இவங்க பாஸ் பண்ணால் தான் ப்ரொமோஷன் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து உடனடியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். ஸோ அடுத்த டெட் தேர்வு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இப்படி தான் இருக்குது. அந்த கேஸை பொறுத்து 7/1/2025 கேஸை பொறுத்து தான் டெட் கால்பர் வந்து அமையும். ஓகேங்களா, இது நம்மளுடைய அனுமானம் தான். ஸோ கவர்மெண்ட்டும் இதை தான் நினைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பிஜிடிஆர்பி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருமா, இல்லை தள்ளி போகுமா, இல்லை என்ன ஆகும் அப்படின்றது வந்து பிஜிடிஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேசஸ் போயிட்டுருக்கு. என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னா ஆல்ரெடி 1212 பிஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடியாக இருந்திருப்பாங்க. பிடி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வந்து பிஜியாக இருந்து அவங்க ஹைஸ்கூல் ஹெச்எம் ஆனவங்க. ஸோ பிஜியாக இருந்து யாரெல்லாம் வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம் வந்து ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் வந்து அவங்களுடைய அந்த பிஜிலேருந்து ஹைஸ்கூல் ஹெச்எம் இனிமேல் வந்து இருக்கக்கூடாது, பிடியிலேருந்து ஹெச்எம் வந்து பிடியிலிருந்து தான் ஹைஸ்கூல் ஹெச்எம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தப்பட்டதுனால சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. ரிவ்யூ தான் போயிருக்காங்க. ஸோ அந்த கேஸின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜியும் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா இப்போ ஹைஸ்கூல் ஹெச்எம்ஸ் அந்த 1212 பேரை வந்து ரீபேக் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்க பிஜிக்கு தான் வந்து வருவாங்க. ஹைஸ்கூல் ஹெச்எம்லேருந்து பிஜிக்கு தான் வந்து வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அவங்களுக்கான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கம் நிச்சயமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பிஜிலேருந்து ஹைஸ்கூல் ஹெச்எம்மாக போனதுனால மறுபடியும் வந்து அவங்கள வந்து டீப்ரமோட் பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க பிஜியாக தான் வருவாங்க. பிஜியாக வர பட்சத்தில் வந்து நிச்சயமாக காலி பணியிடங்கள் வந்து வேணும் இங்கே. ஸோ அதனால தான் வந்து
பிஜிக்கான கால்பரும் வந்து லேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த கேஸினுடைய நிலையை பொறுத்து தான். அதுவும் வந்து ஜனவரி மாதம் தான் வந்து இயரிங் வந்து வருது. ஜனவரி 2025 தான் இயரிங் வந்து வருது. ஸோ அதில் வந்து இல்லை அவங்க வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இருந்துக்கிட்டோம், இனிமேலுக்கு வந்து வரவங்கள மட்டும்தான், இனிமேலுக்கு வரவங்கள வந்து பிடியிலேருந்து பட்டதாரி ஆசிரியராக யார் வந்து நியமனம் பெறுறாங்களோ அவங்கள வந்து ஹைஸ்கூலுக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பிஜி கால்பர் உடனே வந்துடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு வந்து பிஜி கால்பர் வந்து வந்துடும். ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து நடக்கும். ஆனால் ஆல்ரெடி இருக்கிறவங்கள வந்து இப்போ சென்னை ஹைகோர்ட்லாம் வந்து சொல்லிட்டாங்க, அவங்கள வந்து மறுபடியும் வந்து பழைய போஸ்டிங்க்கு வந்து டி ப்ரமோஷன், அதாவது வந்து டி ப்ரமோஷன்ன்றதை விட அந்த ஹைஸ்கூல் ஹெச்எம்லேருந்து அவங்கள வந்து மறுபடியும் வந்து பிஜியாவே அனுப்பி விட்டுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி சப்போஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அனுப்புகிற பட்சத்தில் அந்த 1212 ஹைஸ்கூல் ஹெச்எம்மும் 1212 பிஜி போஸ்ட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. அப்படி வரும்போது வந்து 1212 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து வேக்கண்ட் ஆகும். ஸோ அந்த 1212 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து வேக்கண்ட் ஆகும்போது அடுத்து பிடியை தான் தூக்கி வந்து கொடுப்பாங்க. அதை வந்து டெட்டு வந்து பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு வந்து அடுத்த போஸ்டிங் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, 2026 ஜனவரியில் வந்து கிட்டத்தட்ட 19,000 பணியிடங்களை வந்து நாங்கள் வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து செகண்டரி கிரேட் போஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடி போஸ்ட் அதிகமாகணும்னா இதை வச்சு தான் இந்த காரணிகளாக தான் அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேஸை பொறுத்து தான் அடுத்து கால்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ டெட்டு கேஸை பொறுத்து டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். அதே மாதிரி வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம் வந்து கேஸை பொறுத்து தான் வந்து பிஜி வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா இல்லை லேட் ஆகுமா. சப்போஸ் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களை வந்து ரீபேக் பண்ணிடுறாங்க. பிஜி ஹைஸ்கூல் ஹெச்எம்லேருந்து பிஜியாக வந்து வந்துடுறாங்கன்னு வைங்களேன். வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு போஸ்டிங்கே இருக்காதா சார்னா இருக்கும். நிச்சயமாக ஒரு 300 to 500 1000க்குள்ளே வந்து இருக்கும். சப்போஸ் அவங்கள வந்து ரீபேக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2500 போஸ்டிங் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ போஸ்டிங்கினுடைய எண்ணிக்கை வந்து குறையும். எதுவாகினும் அந்த 2025 ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த கால்பர்ஸை பொறுத்து தான், அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய ஹைஸ்கூல் ஹெச்எம் ஆகட்டும், வந்து டெட் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், அதே மாதிரி வந்து அடுத்து வரக்கூடிய வந்து பிஜி கால்பர்ஸ் ஆகட்டும், இதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து உறுதியாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக கால்பர் வரும். எல்லாமே வந்து ஜனவரிக்கு அடுத்து தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நன்றி.